வெல்கம் டு நிசா எஜுகேஷன். 10th மேத்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பேசிக்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பேசிக்ஸ் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. எக்ஸசைஸ் ஆன ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ட்ரிக்னாமெட்ரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ தெளிவா போட முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில ஐடென்டிட்டி ரேஷியோ அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்னா ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில டோட்டலா 6 ரேஷியோஸ் நமக்கு இருக்கு. ட்ரிக்னாமெட்ரியில மொத்தமா 6 ரேஷியோஸ் இருக்கு. என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைன் தீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷியோ, அடுத்து காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ, டான் தீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/cosecant தீட்டா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எதுன்னு பாத்தீங்கன்னா cosecant தீட்டா. சோ sin தீட்டா ஈக்குவல் டு 1/cosecant தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் தீட்டாவை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா secant தீட்டா அப்படின்னு மாத்த முடியும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/secant தீட்டா அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/cot தீட்டா அப்படின்னு எழுதலாம். சோ sin தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1/cosecant தீட்டா, cos தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1/secant தீட்டா, tan தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/cot தீட்டா அப்படின்னு எழுதலாம். tan தீட்டாவை வேற ஒரு விதமாகவும் எழுத முடியும். அது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். tan தீட்டாவை வேற ஒரு விதமா எப்படி எழுதலாம்? sin தீட்டா பை காஸ் தீட்டா. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கோம். sin தீட்டா ஈக்குவல் டு 1/cosecant தீட்டா. இதே cosecant தீட்டா வேணும்னா 1/sin தீட்டா மாத்திக்கலாம். காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா 1/secant தீட்டா. secant தீட்டா வேணும்னா 1/cos தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு 1/cot தீட்டா. cot தீட்டாவை 1/tan தீட்டான்னு எழுதிக்கலாம். சோ இதுதான் ட்ரிக்னாமெட்ரியில இருக்கக்கூடிய ரேஷியோ. sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா அண்ட் cosecant தீட்டா, secant தீட்டா, cot தீட்டா. இது ஆறும் தான் நம்மளோட ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில ஐடென்டிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது டோட்டலா 3 ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அந்த 3 ஐடென்டிட்டிஸ் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐடென்டிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. ஒன்னாவது ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னதுடா? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த sin ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 cos ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வேற ஒரு விதமா எழுதணும்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதே மாதிரி cos ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 - sin ஸ்கொயர் தீட்டா ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுல sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இதே cos ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 - sin ஸ்கொயர் தீட்டா. நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஐடென்டிட்டி. செகண்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா secant ஸ்கொயர் தீட்டா. secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? secant ஸ்கொயர் தீட்டாவும் கண்டுபிடிக்க முடியும், tan ஸ்கொயர் தீட்டாவும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். secant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan அந்த பக்கம் போச்சுன்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கும். secant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா தான் வேணும் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு
சோ tan அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஐடென்டிட்டி ஃபைனல். என்னது அது? cosecant ஸ்கொயர் தீட்டா, cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுல இருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்? cosecant ஸ்கொயர் தீட்டாவும் கண்டுபிடிக்க முடியும், cos ஸ்கொயர் தீட்டாவும் கண்டுபிடிக்க முடியும். சோ cosecant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி cos ஸ்கொயர் தீட்டா வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? cos ஸ்கொயர் தீட்டாவை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சோ நமக்கு என்ன கிடைக்க போகுது? cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 கிடைக்க போகுது. cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அவ்வளவுதான். இந்த 3 ஐடென்டிட்டிய நீங்க தெளிவா மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கூட சப்ஸ்டியூட்டா வரக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 நீங்களா எழுதிக்க முடியும். தனியா அதை நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ணவே தேவை கிடையாது. அப்படியே மாத்திக்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. செகண்ட் ஐடென்டிட்டி secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. தேர்ட் ஐடென்டிட்டி cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான் ட்ரிக்னாமெட்ரியோட ஐடென்டிட்டிஸ். இதை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கனாலே ட்ரிக்னாமெட்ரியில ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியும். ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸியா இருக்கும்மா. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.